Good evening, dear fathers. There is an announcement from the Holy Father. I shall just read it out. So the Holy Father writes to me, Your Lordship, I have the pleasure to inform you that His Holiness Pope Francis has appointed Reverend Tamburaj Sakayaraj of the clergy of Tiruchirappalli, presently professor at St. Paul's Seminary in Tiruchirappalli, as Bishop of Tanjore. This provision will be made public in Rome on Saturday, 13th July 2024 at noon, corresponding to 15:30 hours Indian Standard Time. Until then, this news is to be maintained under the seal of pontifical secret. Let us entrust our new bishop, Most Reverend Tamburaj Sakayaraj, to the intercession of the Blessed Virgin Mary and his episcopal ministry also as the Bishop of Tanjore. With fraternal regards and best wishes. God bless. Thank you to one and all of you. So now I invite the new bishop to come over here. அன்புக்குரிய அருள் தந்தையரே, நம்முடைய மோசங்கியர் சகாயராஜ் அவர்களை எப்போதிலிருந்து எனக்கு தெரியும் என்றால்
1981 நான் ஐயம்பட்டிக்கு பங்குத்தந்தையாக சென்றேன். அவர் ஜூன் மாதம் செயின்ட் அகஸ்டின் செமினரியில் 9ஆம் வகுப்பில் சேர்ந்தார். நான் ஆகஸ்ட் மாதம் அந்த பங்கின் பங்குத்தந்தையாக பொறுப்பெடுத்தேன். ஆகவே அவர் 9ஆம் வகுப்பு படிக்கும்போதே அவருக்கு நான் பங்குத்தந்தையாக இருந்தேன். அங்கு 5 ஆண்டுகள் இருந்தேன். அதன் பிறகு அவர் பல இடங்களுக்கும் சென்று படித்தார். பிறகு கோவிலிருந்தவள்ளி தூய நெஞ்ச கல்லூரியில் படித்தார். அதன் பிறகு நம்முடைய மறை மாவட்டத்துக்கு வந்தார். நாங்கள் நம்முடைய மறை மாவட்டத்திலே நம்மோடு சேர்ந்து அவரும் ஒரு குருவாக பணியாற்றினார். ஆகவே இந்த செய்தி நமக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நம்முடைய மறை மாவட்டத்தை பொறுத்தவரை முதலில் கோட்டாறு மறை மாவட்டத்தில் ஆஞ்சிசாமி ஆண்டவர் இருந்தார். அவர் திருச்சி மறை மாவட்டம் பழைய கோயிலை சேர்ந்தவர். அதன் பிறகு பாலக்குறிச்சி பங்கிலிருந்து ஜஸ்டின் திரவிய மாண்டகை அவர்கள் மதுரை பேராயராக இருந்திருக்கின்றார். அதையடுத்து நம்முடைய ஜூட் பால்ராஜ் அவர்களும் அந்தோணி பாப்புசாமி ஆண்டவர் அவர்களும் ஏறக்குறைய ஒரே நேரத்தில் சிறு இடைவெளி விட்டு இருவரும் திருச்சியிலிருந்து பாளையங்கோட்டைக்கும் மதுரைக்கும் ஆயராகவும் பேராயராகவும் சென்றார்கள். அதன் பிறகு நம்முடைய திண்டுக்கல்லில் உள்ள பால்சாமி அவர்கள் அங்கு ஆயராக சென்றிருக்கின்றார்கள். அதன் பிறகு எல்லாவற்றுக்கும் மேலாக 1981 என்று சரியாக தெரியவில்லை, நம்முடைய சென்னை பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி திருச்சியிலிருந்து சென்றவர். அதன் பிறகு நான் திருச்சியிலிருந்து ஆயராக வந்திருக்கின்றேன். என்னை தொடர்ந்து சகாயராஜ் அவர்களும் ஆயராக அவர் பொறுப்பேற்க உள்ளார். விரைவில் அவர் பணி வளர வேண்டும், சிறக்க வேண்டும். அன்னை வேளாங்கண்ணி அவருக்கு என்றும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அவர் எல்லா நலன்களும் பெற்று இறையாட்சி பணியை, மக்கள் பணியை சீரும் சிறப்புமாக செய்ய கடவுள் அவருக்கு வரம் தர வேண்டும் என்று நாம் அனைவரும் அவரை வாழ்த்தி பாராட்டி கைதட்டி மகிழ்ச்சியை தெரிவிப்போம். அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய திருச்சி மறை மாவட்ட ஆயர் ஆரோக்கியராஜ் அவர்களே, இங்கு வந்திருக்கிற எனக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிற அருமையான அருள் பணியாளர்களே, அருள் சகோதரர்களே, சகோதர சகோதரிகளே, ஒரு பலவிதமான உள்ளத்து உணர்வுகள் ஒரு சேர கலக்கிற நேரமாக இந்த நாட்களில் 3ஆம் ஆண்டு இறையியல் மாணவர்களுக்கு இறை அருள் கிரேஸ் என்கிற பாடத்தை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இந்த நிலை கடவுளது அருள், அளவின்றி கொடுக்கப்படுகிற கொடையாக கொடுக்கப்படுகிற கடவுளது அருள், அதை பெற தகுதி இல்லை என்றாலும் கூட தகுதியோடு சேர்த்து கடவுள் கொடுக்கிற அருள் என்றே உணர முடிகிறது. இன்றிலிருந்து நான் தஞ்சை மறை மாவட்டத்தை சார்ந்தவன் என்கிற ஒரு உணர்வில் 28 ஆண்டுகள் நான் பணி செய்த திருச்சி மறை மாவட்டத்தை விட்டு போகிறேன் என்கிற ஒரு உணர்வும் இருக்கிறது. எப்படியோ கேள்விப்பட்டு எனது அனிமேஷனில் இருக்கக்கூடிய வழிகாட்டுகள் இருக்கக்கூடிய 2ஆம் ஆண்டு இறையியல் மாணவர்கள் மதியம் வந்து பார்த்தார்கள். நீங்கள் 1000வது எங்களுக்கு மகிழ்ச்சி, ஆனால் எங்களை விட்டு போகிறீர்கள் என்பதில் எங்களுக்கு மிகுந்த வருத்தம், துயரம் என்று சொன்னார். ஏறக்குறைய அந்த ஒரு உணர்வு தான். கடவுள் அழைத்த கடவுள் அனுப்புகிறார் என்கிற ஒரு எண்ணத்தில் புறப்பட்டு போகிறோம். இன்றைய நாளுக்குரிய முதல் வாசகத்தில் எசையாவின் அந்த அழைப்பு நமக்கு வாசகமாக தரப்பட்டதில்லை. அதில் கடைசி வாக்கியமாக வாசிக்க கேட்டோம், யாரை நான் அனுப்புவேன், எனக்காக யார் போவார் என்று கடவுள் கேட்பது போல கேட்ட கடவுள் பதிலுக்கு காத்திருக்காமல் இன்று என்னை அனுப்புகிறார் என்றே உள்ளத்தில் உணர்கிறேன். ஆக அனுப்புகிற கடவுள் அத்தனைக்கு பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்கிற நம்பிக்கையில் இன்றைய நற்செய்தியில் வாசிக்க கேட்டது போல நமது தலை முடியை கூட எண்ணி வைத்திருக்கிற கடவுளது அருள் பராமரிப்பில் நம்பிக்கை கொண்டு, அவரது அருள் துணையில் நம்பிக்கை கொண்டு, அன்னை மரியாவின் அரவணைப்பில் நம்பிக்கை கொண்டு, உங்களை போன்ற நல்ல உள்ளங்களின் ஜெப உதவியாலும் உடனிருப்பாலும் தஞ்சை மறை மாவட்டத்தில் இருக்கிற அருள் பணியாளர்கள், துறவியர், இறைமக்கள் அனைவரது தோழமையாலும்
இந்த பணியை செய்ய முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த பணிக்கு நான் என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன். இந்த வேளையில் இங்கு வந்திருக்கிறவங்க எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றி. குறிப்பாக திருச்சி மறை மாவட்ட ஆயர் அவர்களுக்கும், திருச்சி மறை மாவட்டத்தில் கடந்த 28 ஆண்டுகள் என்னோடு இணைந்து உழைத்த அத்துணை அருள் பணியாளர்களுக்கும், குறிப்பாக எனது மூத்த அருள் பணியாளர்களுக்கும், தங்கள் வாழ்வால் நல் வாழ்க்கை நெறியால் எனக்கு ரோல் மாடலாக ஒரு முன் மாதிரியாக இருந்த அத்துணை அருள் பணியாளர்களுக்கும் இந்த வேளையில் நன்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். அதேபோல இந்த மறை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா துறவியருக்கும் இறை மக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. வேறொரு நாள் வாய்ப்பு கிடைக்கும் என நினைக்கிறேன். இது ஒரு பிரியாவிடை நிகழ்ச்சி அல்ல, இருந்தாலும் கூட நெஞ்சத்தில் நிறைந்திருக்கிற நன்றியை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. எனக்காக ஜெபியுங்கள். கடவுளது அருள் துணையில் நம்பிக்கை கொண்டு நான் தொடங்குகிற இந்த புதிய பயணத்தில் அந்த கடவுள் தாமே எல்லாமாக எனக்கு இருக்க வேண்டும் என மன்றாடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ வெரி மச். புதிய ஆயராக அவரை நாம் தஞ்சை வர மாவட்டத்திடம் ஒப்படைக்கின்றோம் இந்த நாளிலே. ஆகவே இன்னும் ஒரு 5 மணியைப் போல அவர்களுடைய பொறுப்பாளர்கள் இன்று வருவார்கள், சந்திப்பார்கள், அதன் பிறகு அவர்கள் பேசுவார்கள். நாமும் நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து அதிக எண்ணிக்கையிலே சென்று அவருடைய ஆயர்பட்ட நிகழ்வில் பங்கு கொள்வோம் என்று நம்புகின்றேன். அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வோம். எனவே இந்த நாளிலே கடவுள் நமக்கு செய்த இந்த அருளுக்காக நன்றி கூறி நாம் அன்னை மரியாவை வாழ்த்தி ஒரு முறை அனைவரும் எழுந்து நின்று ஜெபிப்போம். அதன் பிறகு பாடல் பாடுவோம். பாரதியர்களே, தஞ்சை மறை மாவட்டத்திலிருந்து, எனது மறை மாவட்டத்திலிருந்து நிறைய அருள் பணியாளர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களுக்கு எனது தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல இந்த 28 ஆண்டுகளில் 13 மாதங்கள் தான் மறை மாவட்டத்திலிருந்து விலகி வேறொரு பணிக்காக சென்றிருக்கிறேன். இந்த வகையில் தூய பவுல் குருத்துவ கல்லூரி கடந்த 1.5 ஆண்டுகளாக என்னை வளர்த்தெடுத்திருக்கிறது. என்னோடு அங்கு பணி செய்யக்கூடிய எல்லா அருள் பணியாளர்களுமே வந்திருக்கிறார்கள். நிறைய அருள் சகோதரர்களும் வார இறுதி பணிக்கு போகிற பாதையில் இங்கு வந்திருக்கிறார்கள். எல்லோருக்குமே மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ வெரி மச். அனைவரும் எழுந்து நின்று அன்னை மரியாவுக்கு நம் வாயால் புகழ் சொல்வோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவர்களே, உம்முடைய திருவயிற்றினால் இயேசுவும் ஆசி பெற்றவர்களே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. பாடல்.